வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வச்சு நல்ல ஒரு அருமையான குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் 10 நிமிஷத்தில் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குருமா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புலாவுன்னு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த குருமா எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பலும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு குருமா செய்கிறதுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் உள்ள தேங்காய் மூடி ஒரு மூடி ஃபுல்லாக துருவி எடுத்திருக்கேன். இந்த தேங்காய் துருவல் கூட பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 6-7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் குருமாவுக்கு நல்லாயிருக்கும் இது. இப்போ நமக்கு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். குருமா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு உருளைக்கிழங்கு பெரிய சைஸில் உள்ளதை நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அது கூடவே 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இதோட அளவு 200 கிராம் இருக்கும். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம குக்கரில் தாளித்து விட்டுற வேண்டியதான் குருமாவை. இப்போ அதுக்கு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எப்போதுமே குருமா ஐட்டம்லாம் செய்யும் போது தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு கொடுத்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதில் தாளிப்பு ஜாமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்குங்க, ஒரு சின்ன ஸ்டார் பூ, ஒரு அன்னாசி பூ, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு செவந்ததுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் ஒரு நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 3/4 வாசி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் நமக்கு குருமா. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம் பெரிய சைஸில் உள்ள 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு குழைய வதக்கணும் அப்படின்னா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலா பொடி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2 செகண்ட் அந்த எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி 2த்தையும் சேர்த்து நல்லா இதில் வதக்கி விடுவோம். வதக்கிட்டு வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். சீக்கிரமாகவும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் சாஃப்டாக. நல்லா ஒரு 2 செகண்டுக்கு நம்ம இந்த மசாலா கூட இதை வதக்கி விடுவோம். நல்லா இது போல் ஒவ்வொரு பொருளையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக டைம் கொடுத்து நம்ம வதக்கிட்டு குருமா செஞ்சோம் அப்படின்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நல்லா இது கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து அதையும் ஒரு 2 செகண்ட் நல்லா நம்ம வதக்கி விடணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம மிக்ஸி ஜார் கழுவி ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். நம்ம முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால குருமா திக்காகி தான் வரும். அதனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. நல்லா வெந்து திக்காகி வந்துடும். இப்போ நல்லா கலந்து விட்டு தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்குங்க. அப்புறம் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒத்தாப்பில் ஒரு தடவை உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒத்தாப்பில் கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு
மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக வெந்து வந்துடும். இதுலேயே நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா அதை நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுக்கிங்க பட்டாணியை. அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். இன்னும் நம்ம 3 விசில் சேர்த்து வச்சுக்கணும். நம்ம பச்சை பட்டாணிங்கிறதுனால நான் 3 விசில் வச்சுருக்கேன். இதே இது வந்து நீங்கள் காஞ்ச பட்டாணி அப்படின்னாக்கா 6, 7 விசில் வச்சிங்கன்னா தான் நல்லா வெந்து வரும் பட்டாணி. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக கமகமன் வாசனையோட அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. குருமா இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம தோசை, இட்லி, பரோட்டா, சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு தண்ணியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இந்த அளவு இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த பக்குவத்துக்கே வச்சுக்கிறேன் இந்த குருமாவை. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி கலந்து இறக்கணும்னா நம்மளோட குருமா சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த குருமா ரெசிப்பியை இதே அளவுகளோடு இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.